ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. சோ எல்லாரும் ஹெல்தியா சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. சோ இன்னைக்கு எங்க இருந்து பிளாக் பண்றோம் பாத்தீங்கன்னா கெவோரா. சோ இது வந்து ரொம்ப நாள் ஒரு ட்ரீமா இருந்தது எனக்கு. கெவோரால ஒரு ரூம் எடுத்து, அதாவது புர்ஜ் கலிஃபா வியூவோட எந்த ரூம் கிடைச்சாலுமே எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆயிருப்பேன். சோ கெவோரால இருந்து எனக்கு புர்ஜ் கலிஃபா வியூ தெரியுது. இங்க பாருங்க, டடன் டடன். சோ இந்த ரூமை புக் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேபிஜி ட்ரிப்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து புர்ஜ் கலிஃபா பாக்குறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸா நான் இங்க இருக்கேன். இந்த புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அரப், அப்புறம் ஒரு சில இடம் இருக்குது, ஷேக் ஜாயத் ரோடு, இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து போர் அடிக்கவே அடிக்காது. உட்காந்து பார்த்துனே இருப்பேன் நான். புர்ஜ் கலிஃபா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண சொன்னாலும் நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். புர்ஜ் அல் அரபும் அப்படிதான், இந்த ஷேக் ஜாயத் ரோடும் அப்படிதான். எப்ப அந்த ஷேக் ஜாயத் ரோடு போனாலும் டக்குனு போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு வந்து ஷேக் ஜாயத் ரோடு கீழே, புர்ஜ் கலிஃபா வந்து எனக்கு பின்னாடி, ஜுமேரா, அதாவது புர்ஜ் அல் அரப் இங்க இருந்து தெரியல, மேபி ஸ்விமிங் பூல்ல இருந்து தெரியும் நினைக்கிறேன். மேல அந்த ஸ்விமிங் பூலுக்கு போறோம் இப்போ. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ரூம். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி 3 பேருக்கு தான் ஆக்சுவலா புக் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வேற பிளான் இருந்ததுனால மம்மி, அக்ஷிதா, அபிஷேக், இந்த 3 பேருக்கு தான் வந்து ஆக்சுவலா புக் பண்ணி இருந்தோம் ஒரு ரூம் கேபிஜி ட்ரிப்ஸ் கிட்ட. இங்க வந்தோடனே அக்ஷிதா வந்துட்டு எனக்கும் ட்ரீஸாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா. அதாவது இன்னொரு ரூம் புக் பண்ணி, ஏன்னா ஒரு ரூம்ல 3 பேர் தான் தங்க முடியும்னால இன்னொரு ரூம் புக் பண்ணி கொடுத்தா. அது இன்னும் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, அபிஷேக் வந்து ஸ்விம்மிங் பண்றதுக்கு செட்டப் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இது வந்து ஒரு ஹாலு, கிச்சன், அதுக்குள்ள பாத்ரூம் இருக்கு. அதாவது இதுக்குள்ள பாத்ரூம் இருக்கு. இது வந்துட்டு ஒரு பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் மாதிரி. ஸோ இது ஒரு பெட்ரூம். அங்க ஒரு ஸ்டடி டேபிள். ஸோ இதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ அக்ஷிதா ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறான்னு தெரியல. எங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. வா, வேகம் வா, கம் சூன். நாங்க மேல போட்டு வா, வாமா போலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. எங்க இருக்கு ஸ்விம்மிங் பூல்? அக்ஷிதாவோட பிரம்மாண்டமான ஒரு விஷயம். மார்னிங் அப்படியே இருந்துச்சு. பல் டேஸ்ட் அப்படியே வந்துட்டோம் சாப்பிடுறதுக்கு. இங்க என்ன ஹைலைட்னா, ட்ரீஸா வந்து ட்ரெஸ்ஸை வந்து தலையிலே போட்டு வச்சாங்க வந்து அவசரத்துல. என்னது அந்த டேபிள் வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க. திருப்பி கேமரா வச்சு காட்ட கூட முடியாது. இதுல கூட நல்ல வியூ தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, உட்காந்து பார்க்கலாம். கமான் போலாம். ரைட். அதாவது ட்ரீஸா வந்துட்டு அந்த அவசரத்துல ட்ரெஸ்ஸையும் திருப்பி போட்டு வந்துட்டாங்க. இன்னும் அக்ஷித்தெல்லாம் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அதனால நாங்கள் என்ன நினைச்சோம், ஸோ நான் என்ன நினைச்சோன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்ருவோம். அதுவும் வந்துட்டு அலாம் வச்சு அவன் எந்திரிச்சிருக்கான். அதுதான் ஒரு ஹைலைட்டு இங்கே இருக்கிறதுல. ஜூஸ் எடுத்து வைக்கணுமா? சரி வாங்க ஜூஸ். ஓ, எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நீயும் அப்படியே மாதிரி பண்ண போறியா? ஓ மை காட். சரியா, ஸ்டாண்டர்ட் மெயின்டெய்ன் செய்யணும். சரி, ஓகே வாங்க. ஆப்பிள் வேணும். ஏன்னா இது கோல்டா இருக்குல்ல, கொஞ்சம் பேட்ச் ஆகிறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே போதும். இது வந்து ரொம்ப மேனஸே இல்லை. குடிச்சிட்டு அப்படி எத்தனை போய் வைக்கிறது டேபிள்ல. தண்ணி போதுமா உனக்கு? ஓ சரி, ஓகே. இவ வந்து ரிசர்ச் பண்ணினா இருக்கா என்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறான்.
என்ன எல்லாம் வெஜிடேரியன் இருக்கும். பேன் கேக் மட்டும் தான் நான் வெஜிடேரியனில் போகும். சிம்பிள் பார். இங்கே ஏதோ லைவாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மஸ்லி வேணா முஸ்லி வேணா. சிக்கன்லாம் ஒன்றுமே இல்லையா? இது ஃபுல்லாக இங்கிலீஷ் ஃபுட்டாக இருக்கு. கான் கூட போதும். அது போதும் போதும். எஸ் இது என்னது? சீஸ் சரி அப்போ அந்த எடுக்கண்டா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அது சரி எனக்கும் பீட்சா 2 எடுத்துக்கோ. இல்லை வேற நான் பார்க்கல. எனக்கும் பீட்சா வேணும். பீட்சா வாங்க அடுத்து இதோ வந்துட்டாங்க. ஸோ அப்பா மம்மி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மம்மியை பார்த்தீங்கன்னா இல்லையா நாங்கள் வியூ வேணும்னு இந்த பக்கம் உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ஏன்னா எங்கள் ரூம் வந்து இப்போ செக் அவுட் ஆகுது. போகலாமா? எவரா ஓட்டி சுற்றி பார்த்தாச்சா? போதுமா? போகலாமா? ஓகே ஓகே. என்னது? ஸோ நாங்கள் வந்து இப்போது இந்த இடத்துல இருக்கோம். இந்த மாதிரி இடம் உள்ளே போகலாம்.